பேக் டச் அந்த மாதிரி எதனா சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? வாவ், சூப்பர் ஸ்கூல்ப்பா. கிரேட் கிரேட் கிரேட். தெரியுமா எங்க எல்லாத்துக்கும்? சரி, அப்போ வந்து தெரிஞ்சவங்க அந்த 2 பேரும், நீயும் ஃப்ரெண்டும் வாங்க. யார் வேணாலும் 2 பேர் வருவாங்க. நீங்களே தான் வரணும், நான் கூப்பிட மாட்டேன். கேர்ள்ஸ்ல 2 பேர், கேர்ள்ஸ்ல 2 பேர் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்களே என் ஃப்ரெண்டு வர்றா வரல, நான் வந்துட்டேன்ப்பா. சூப்பர். வேற யாரு வரா பாப்பா கூட? ஓகே, பெரிய அக்கா வந்துட்டாங்க. வெரி குட். உங்க பேர் என்ன? ஜூகி. இல்லடா, பேர்லாம் வித்தியாசமா இருக்கு. உங்க பேரு? கனிஷ்கா. இதான் என் வாயில ஈஸியா வருது. ஓகே, ஜூகி அண்ட் கனிஷ்கா. சரி, இதுல வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து குட் டச் சொல்லுங்க. அந்த அக்கா, நீ வந்து இந்த பாப்பா தொட்டு காமி. குட் டச். ஓகே, இப்படி தலையை தருனா குட் டச். ஓகே, சரி, நீ ஒரு குட் டச் அக்காவை செஞ்சு காமி. கனிஷ்கா அக்காவை ஹைட்டா இருக்காங்க, அதே தலையை தடவைனா குட் டச். வெரி குட். இன்னும் எதுனா ஒரு டச் சொல்லுங்க. குட் டச். கண்ணத்தை இப்படி கொஞ்சினா குட் டச், இப்படி கொஞ்சினா குட் டச். ஓகே, உன்னை இப்படிலாம் கொஞ்சுவாங்களா? வெரி குட். போய் உட்காந்துக்குங்க. தேங்க்யூ. உங்களை யாரெல்லாம் கொஞ்சுவாங்க? சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அப்பா, அப்பா, அம்மா, மிஸ், மாமா, அவ, ஃப்ரெண்டு, சித்தி, அத்தை, தாத்தா, சித்தப்பா. ஆனா ஒண்ணு இரு, மேம் பேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நேத்து மேம் வந்து ஒரு கிளாஸ்க்கு போனேன், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. சரியா? அவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். மேம் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்குறதுக்கு திருப்பி அந்த கேள்வியை வேற வார்த்தை மாத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லாரும் கை தூக்குறீங்க. சூப்பர் குட்டிஸ் தான் பழந்தீங்க இல்லையா? அது உங்களுக்கு நன்றி சொன்னேன். நான் நன்றி சொன்னேன். சரி, எல்லாரும் கொஞ்சுவாங்க. சரி, கொஞ்சுறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அம்மா கொஞ்சனா பிடிக்கும். சரி சரி, இரு. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் உங்க சொந்தக்காரங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை கொஞ்சனா பிடிக்கும். இப்போ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க. சரியா? பஸ்ல போயிட்டு இருக்கும் போது சீட்டே இல்லை. அம்மா இருந்துட்டு ஒருத்தவங்க யாருன்னே தெரியாத ஒரு புதுசா இருக்கவங்க மடியில உன்னை உட்கார வைக்கிறாங்க. அவங்க ஒண்ணு கொஞ்சுறாங்க. சரியா தப்பா? ஓகே ஓகே, நம்ம பேசுவோம். தப்பு. சாரி யுகி. ஜூகி யுகி ஆகிட்ட. ஓகே, ஜூகி வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால நான் சாரி சொல்லிட்டேன். தொட்டா தப்பு, தெரியாதவங்க கொஞ்சினா தப்பு. இப்ப பேட் டச் என்னன்னு சொல்றதுக்கு 2 பாய்ஸ் வாங்க. சரி, ஓகே ஓகே, இரு. அப்படி சர்க்கிள் நின்னுக்கோ. வட்டம்டா சர்க்கிள்னா. சர்க்கிள்னா வட்டம் சொல்லிட்டு இருக்கோம். தெரியல. பாத்தியா நம்ம மால் மறுபடியும் டேனியஸ் மறுபடியும் ஓடி இருந்துட்டாரு. வட்டமா நின்னாச்சா? அப்பா, நீங்க என்ன செய்யறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, டேனியஸ் மட்டும் இங்க பின்னாடி வா. இந்த குட்டி பின்னாடி வந்து நில்லு. அப்படி அங்க பார்த்து நில்லு. இப்போ வட்டத்தை களைச்சு விட்டோம். சரி, நீ அவன்கிட்ட நீ அங்க பார்த்து நிக்கணும். அந்த கேமரா பார்த்து நின்னுக்கோ. ஓகேவா? நீ அங்க பார்த்து, நீ அங்க பார்த்து நில்லு. ஓகே, இப்போ நீ வந்து ஒரு பேட் டச் அவனை பண்ணு. அது நீதான் பண்ணணும். ஒரு பேட் டச் அவனை பண்ணு. ஏன் சிரிக்கிற? அவன் இப்படி 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 செஞ்சது வந்து பேடா குட்டா? அவன் உன்னை இப்படி இப்படி பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப நான் பண்றேன்ல, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஓகே, சரி, நீங்க 2 பேர் போங்க, நான் சொல்றேன். நீங்க 2 பேர் போங்க. தேங்க்யூ. நீ வந்து இவனை வந்து நான் வரேங்க சார். நீ வந்து இவனை வந்து ஒரு பேட் டச் பண்ணு. வச்சுடுறேன்டா நான்.
கிள்ளி வச்சிடறேன்டா. ஓகே கோ. ஓடிடுங்க. அடுத்து நீ இன்னும் 2 பேர் வாங்க முன்னாடி. டேனியஸ் நீ அவனை ஒரு பேட் டச் பண்ணு. உதடு தொட்டீங்களா? உதட தொடுறது வந்து பேட் டச் அப்படின்னு டேனியஸ் காமிக்கிறேன். ஏன்னா அவன் பெரிய பையன்ல அவன் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால சொல்றான். ஓகே தேங்க்யூ டேனியஸ். ஸோ உதட யாராச்சும் தொட்டா பேட் டச். போய் உட்காந்துக்கலாம் நீங்க 2 பேரும். 3 பேர் இருக்கீங்க. நீயும் அவனும் சேர்ந்து இவனை எதனா ஒரு பேட் டச் பண்ணு. போடா போடா அப்படின்னு தள்ளி விட்டான். ஓகே இடுப்பை தொடக்கூடாது. இப்ப அவன் சொன்னா இடுப்பை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரி எல்லாரும் போய்க்குங்க. தேங்க்யூ. நான் இப்ப சொல்ல போறத கரெக்டா கேட்கணும், கவனமா கேட்கணும். எல்லாரும் சிரிச்சு முடிச்சிடலாம். அப்புறமேக்கு சிரிச்சுக்கோ. நிறைய சேர்த்து ஒட்டு மொத்தமா சிரிச்சுக்கோ. ஒரு ஆள் ரெட்டி ஆயிட்டா, கண்ணெல்லாம் பெருசாகிட்டான். நீதான் பின்னாடி பாக்குறவனே. ஓகே இங்க பாருங்க எல்லாரும். ரெடி ஆயாச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் பண்ணவன் இப்படி கையை இப்படி செஞ்சானா, அது அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டுங்கிறனால அது நல்லா தான் இருக்கு இல்லையா? இது என்ன கஷ்டம், இது என்ன தப்பு, இது பேட் இல்லைல்ல அப்படின்னு சொன்னான்ல, ஆமாவா இல்லையா? ஆனா அதுவும் பேடு தான். நான் தான் சொல்றேன். என்ன பாச்சு இடம் கொடுக்க மாட்டேங்கிறானா? ஓகே அப்படியும் உனக்கு தெரியாதவங்க யாராச்சும் உன்னைய அப்படி வந்து பண்றாங்க அப்படின்னாலும் தப்பு, தெரிஞ்சவங்க பண்ணாலும் தப்பு. இப்போ ஆக்சுவலி கரண்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அதாவது உனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தொட்டா பேட் டச்னு உங்க ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்க, உங்க மேம் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? ஆமாவா? லிப்ஸை தொடக்கூடாது, செஸ்ட்டை தொடக்கூடாது, அதுக்குள்ள கீழே தொடக்கூடாது, பட்டக்ஸை தொடக்கூடாது, இந்த மாதிரிலாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரா தொடுறது தான் பேட் டச்னு கிடையாது கண்ணா. இன்னைக்கு நான் மேம் சொல்றதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். யாருமே தொடக்கூடாது. டோன்ட் டச். அதுதான். இருங்க இது நியாயமான ஒண்ணு. இதே ஒரு வெளிநாடுகள்லாம் வந்து இப்படி பக்கத்துல நம்ம உரசிட்டு கூட உட்கார மாட்டோம். நெருக்கமான ஒரு பஸ்ல எல்லாம் போக மாட்டோம். ஷேர் ஆட்டோல உட்காரதுக்கே இடம் தராமலாம் போக மாட்டோம். ஆனா என்ன பண்றது, நம்ம இந்தியால இருக்கோம் இல்லையா? இந்தியா பிடிக்கும்ல எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியால வெரி குட் நிறைய பேர் இருக்காங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ பாப்புலேஷன் நிறைய இருக்கா? உனக்கு இங்க வந்து இந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இந்த இருக்கிறதுல இப்படிதான் உட்கார முடியும். அதனால அந்த டோன்ட் டச்சை ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாதுதான். ஆனாலும் மனசுல பதிய வச்சுக்கோ, உங்க அம்மா அப்பா முன்னாடி ஒருத்தவங்க உன்னைக்கிட்ட தொட்டு உன்னை கொஞ்சி உன்னை விளையாடுறாங்கன்னா, உங்க அம்மா அப்பா இல்லாத போதும் அதே மாதிரி விளையாண்டாங்கன்னா ஓகே. ஆனா உங்க அம்மா அப்பா இல்லாத போது அவங்க வேற மாதிரி உங்ககிட்ட எதுனா வந்து தொடுறாங்க, தடவுறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னா அது தப்பு. யாரையுமே தொட வேணாம்னு சொல்லிடுங்க. சரியா? ஏன்னா உங்களை யாராச்சும் கஷ்டப்படுத்துறாங்கன்னு வச்சுக்க, இது கஷ்டம் இல்லையான்னு இந்த குட்டி அழகு குழந்தைங்களுக்கு தெரியாது கண்ணா. நீங்களாம் பெரிய ஆள் ஆகும் போது தான் தெரியும் இல்லையா? ஸோ உன்னை யாராச்சும் கஷ்டம் அந்த மாதிரி படுத்துறாங்கன்னா அவங்க உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. யாரோ தெரியாத ஒரு பூச்சாண்டி வந்து உன்னை கஷ்டப்படுத்த போறது இல்லை. அந்த பூச்சாண்டிலாம் வந்து உன்னை வந்து தேவையில்லாத வேற எங்கன்னா தொட்டு உன்னை வந்து மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி அழுகெல்லாம் வைக்க மாட்டான். உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது யாரையுமே அம்மாவுமே வந்து உன்னை குளிக்க வைக்கும் போது தானே தொடுவாங்க. குளிக்க வைக்கும் போது நீ வந்து அன்ட்ரெஸ் பண்ணிருப்ப, அப்போ உன்னை குளிக்க வைப்பாங்க. ஆனா வேற யாருமே உன்னை அன்ட்ரெஸ் பண்றதோ உன்னை வேற இடத்துல எங்கேயுமே தொடக்கூடாது. கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்களா? அம்மா இருக்கும் போது கொடுப்பாங்களா? ஓகே. அம்மா இல்லாத போது அவங்க எனக்கு கன்னத்துல கூட முத்தம் கொடுக்க மாட்டாங்களா? வேண்டாம். புரிஞ்சிருச்சா? இதுக்கு மேல பேச புரிஞ்சிருச்சா? என்ன சொல்லுவீங்க? யாராச்சும் உங்களை தொட வந்தா என்ன சொல்லுவீங்க? தொடாதீங்க. டோன்ட் டச். டோன்ட் டச். நோ. ஃபர்ஸ்ட் நோன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னா நீங்க ஏன் இப்படி தொடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேளு. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே உங்ககிட்ட அப்படி ஏதோ பண்ண போறாங்க, தெரிஞ்சவங்க தானே பண்ணுவாங்க. சரியா? அப்ப நீங்க ஏன் இது நாள் வரையும் என்ன இப்படி தொட்டதில்லை, இன்னைக்கு ஏன் நீ வித்தியாசமா இந்த இடத்துல தொடுறீங்கன்னு கேளு. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமான்னு பாரு. இல்லைன்னா அம்மா கிட்ட எப்பயுமே அம்மா கிட்ட ஓடி வந்து என்ன நடந்தாலும் சொல்லிடுவீங்களா? சொல்லிடணும். சரியா?
அண்ட் நோன்னு சொல்லிடணும் அவங்க கிட்ட. புரிஞ்சிருச்சா? லாஸ்ட் ரோல இருக்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ யாருமே நம்மளை தொடக்கூடாது. ஆனா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் நம்மளை கொஞ்சிறது பிடிக்கும். அது அம்மா மட்டும் கொஞ்சிக்கிட்டும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? வெரி குட். வேற யாருக்கு எதுனா டவுட் இருக்கா? இல்லவே இல்ல. சரி, அவ்வளவுதானா? என்ன எது நான் பேசணுமா? பேசலாமா? எனக்கு பிடிச்சிருக்கா உங்க எல்லாத்துக்கும்? வெரி குட். என்னம்மா 1 மணி வரையும் பேசுங்க, எங்களுக்கு அப்போ கிளாஸ் நடக்காது. சரி சரி, பிடிச்சவங்க சொன்னா எப்பவுமே நம்ம கேட்டுக்குவோம். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து இந்த மாதிரிலாம் நீ குட்டியா இருக்கும் போது நடந்த 1-2 விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அது வந்து லாங் டர்ம் மெமரியில நிக்காது. ஆனா அந்த 1-2 ஞாபகம் இருக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நீலாம் பெரிய ஆளாகி ஒருவேளை என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நான் சொல்றதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுவ தானே? நான் இதுவரை எத்தனை சொல்லியிருக்கேன்? 2 தான் சொல்லியிருக்கேன். 10 சொல்றாங்க, 2 தான் சொல்லியிருக்கேன். உனக்கு எதுனா மனசு கஷ்டமா இருக்குது, வருத்தமா இருக்குது, எப்படி இருந்தாலும் இமோஷன் எது இருந்தாலும் வார்த்தைகள்ல சொல்லணும் 1. 2வது உன்னை யாருமே தொடக்கூடாது, டோன்ட் டச் தான் சொல்லணும். சரியா?